ராஜாக்கள் புஸ்தகத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 குஷ்டரோகிகள் குஷ்டரோகத்தினால ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த 4 குஷ்டரோகிகளும் ஒரு கட்டத்துல வந்து நம்ம இங்க இருந்தா செத்துருவோம் அப்படின்ட்டு படை ஊருக்குள்ள போகக்கூடாதுன்னு அனுமதி ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி நம்ம எதிர்நாட்டு படைக்காவது போகலாம், அது வந்து யுத்தம் நடந்துட்டு இருக்க டைம், எதிர்நாட்டு படைக்காவது போகலாம் அப்படின்னு போய் பாக்குறாங்க. போய் பார்க்கும்போது நல்ல சாப்பாடு எல்லாமே நல்லா ரிச்சா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு மனசு கேட்கல, சரி நம்ம வந்து நம்ம மட்டும் சாப்பிடுறோமே, இது வந்து மற்றவங்களுக்கும் தெரியணுமே அப்படி போயிட்டு அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க. அங்க வந்து அந்த நிறைய சாப்பாடுலாம் இருக்குது, வாங்க. அதாவது பஞ்ச டைம், இந்த யுத்த காலம் அப்படின்றதால பஞ்சத்துல இருந்தாங்க, நீங்க வாங்க அங்க சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்டரோகிகள் தான், அவங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க தான், அவங்க ஊருக்குள்ளேயே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அவங்களை வந்து அந்நியப்படுத்தி வச்சிருந்தாங்க, கஷ்டப்படுத்தி இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ தன்னை கஷ்டப்படுத்தினவங்க கூட அவங்க வந்து அப்படியே இருந்துடக்கூடாது, கஷ்டப்படுத்தினவங்க கூட சாப்பாடு இல்லாமல் அவங்க ஏங்கி போயிடக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டமா இருந்தாலும் கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு இவங்க வந்து சாப்பாடு இங்கே இருக்குது அப்படின்ட்டு காட்டி கொடுத்து அவங்களுக்கும் நன்மை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார்.